கிடைக்கப்பட்டார். இந்த வருடமும் அழகான முறையில் பேச வந்திருக்கிறார்கள். எனக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கியவர்கள், எனக்கு பின்னால் வாழ்த்துறை வழங்க இருப்பவர்கள், இங்கே பெரும் திறனாக வந்திருக்கிற தாய்மார்கள், குறிப்பாக இந்த வருடத்திலே ஹபீபுர் ரஹ்மான் அவர்களுடைய மகனாக இருக்கிற முகமது சல்மான், அழகான பெயருக்கு சொந்தக்காரர், ஹாஃபிதுல் குர்ஆனாக வந்திருக்கிறார். நமது பெரிய வழியினுடைய இமாம் சொன்ன ஒரு கருத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லி மட்டும், ஏனென்றால் முதலாக இஸ்லாமிய மதரசா இப்பொழுதுதான் துவங்கப்பட்டதாக சொன்னார். நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி, பைசுல் பாக்கியாத்திலே PhD ஹசரத் கிப்லா அவர்கள் பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற போது கலைஞர்களுடைய சேர்ந்த அப்துல் காதர் ஹசரத் ஹாஃபிஸ் அப்பொழுது ஓடிக்கொண்ட மாணவர்களிடத்திலே சில மாணவர்களுடைய தோணி அழகாக இருந்ததால் அவர் ஓடிக்கொண்டிருந்த அந்த சூறாவை நிறுத்திவிட்டு அவர்களுக்கு ஹிஃப்லை ஓடச் செய்து 2 ஆண்டுகள் அவர்கள் ஹிஃபுல் பட்டம் அவர்கள் முடித்து அப்பொழுதே தந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வை நினைவுபடுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, 133 ஆண்டுகளை கடந்த வந்த ஒரு விழா, 77 ஆண்டுகளை பட்டமளிப்பு விழா நடந்திருக்கிற ஒரு அற்புதமான மதரசா. அதிலே ஹிஃப்ல் பிரிவு என்றே பல்லாண்டுகள் இப்பொழுதும் இருக்கிறது. அதிலே ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த ஹிஃப்ல் மதரசாவுடைய முதல் ஆசிரியர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் காரி SKM புர்ஹானுத்தீன் ஆலிம் உலவி. அவர் பட்டம் பெற்றதும் உலவி மதரசா மம்மூலாவிலே, அவர் ஹிஃப்ல் பட்டம் சனது பெற்றதும் மம்மூலாவிலே தான். பல ஒரு 50-60 ஹாஃபிஸ்களின் மேலே மம்மூலா வெளியாகி இருக்கிறது. உண்மைகளை பார்க்கிற போது அதை தொடர்ந்து அதை இன்னும் அது உயிர் கூட்டுகிற விதத்தில் தான் இங்கே அல்-ஹுதா ஹிஃப்ல் மதரசா துவங்கப்பட்டிருக்கிறது. கடந்த வருடத்தின் சொல்லி மௌலவா என்ற மிகப்பெரிய நிர்வாகத்தில் பெண்களுக்காக வேண்டி ஹிஃப்ல் பாடம் அந்த மதரசாவை கடந்த வருடத்தின் சொல்லி காட்டி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. உங்களிடத்தெல்லாம் இன்னொரு ஹிஃப்ல் மதரசாக்கள், குறிப்பாக நம்முடைய அல்-ஹுதா ஹிஃப்ல் மதரசா இருக்கிறது. இந்த மதரசாவில் சென்ற ஆண்டு 3 அவர்கள் பட்டம் பெற்றார்கள். இந்த வருடம் ஒற்றை முத்தாக முகமது சல்மானை பற்றி பெருமானார் செய்தார். சல்மான் வாரிசு, அவர் நம்மை சார்ந்தவர், என் குடும்பத்தை சார்ந்தவர் என்று சொல்வதை போல முகமது சல்மான் ஒற்றை முத்தாக இருந்தாலும் அவர் பெற்றிருக்கிற கல்வி இருக்கிறது, குர்ஆனை மனனம் செய்திருக்கிற இது அரிய வாய்ப்பை பெற்றிருக்கிற இவருடைய பெற்றோர்களுக்கு நாளை மறுமையிலே இருளம் சுட்டப்படும். அப்படியானால் கடுமையான பெருமக்களே, உங்களுக்கு காலகட்டத்தை நான் கொண்டு வருவது இந்த ஹிஃப்ல் மதரசாவில் அதிகமான பிள்ளைகளை சேர்க்க வேண்டும். பெண்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் கௌதமர்மா மேலப்படி நிர்வாகத்தில் நடக்கிறது. அதே ஒன்று சின்னப்பள்ளியிலே ஹிஃப்ல் மதரசா இருக்கிறது, பெரியப்பள்ளியில் இருக்கிறது. இதுவெல்லாம் தொழிலின்றி கியாமத்துல் வரை தன்னிலையின்றி பல ஆசிரியர்களை உருவாக்க வேண்டும். ஆனால் இந்த ஊரை கபல் செய்வாராக, இந்த மதரசாவை கபல் செய்வாராக. இந்த மதரசாவை நடத்தக்கூடிய பொன்னாச்சிகள் ராஜா நிர்மதி MC அவருடைய தாயார் சுரீதா பேகம் அவர்களையும், ஷேக்ஹியான் சையது முகமது அவர்களையும், அவர் அலாவிட்டார் அவர்கள் தம்பி சிராஜுதீன் அவர்களையும், இன்னும் இதற்கு ஆக்கப்பூர்வமாக உறுதுணையாக இருக்கிற அச்சுரை இடங்களையும் அல்லாஹ் கபூல் செய்து நீண்ட ஹயாத்தை நிறைவு செலுத்தி எல்லா இடத்திலும் எல்லா இடத்திலும் இந்த ஊரை கியாமத்துல் வரை நிலைப்படுத்தி, இந்த மதரசாவை நிலைப்படுத்தி எல்லாம் பூர்வீகமாக நடந்து கொண்டிருக்கிற அத்தனை விஷயங்களையும் முன்மாதிரியான ஊராக கபூல் செய்வாராக என்ற துஆவோடு என்னுடைய வாழ்க்கையை இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். வாசல் அவ்வளவு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போகும்போது தனியாக இருக்கணும், எனக்கு எடுத்து அனுப்பணும். அனுப்புகிறேன், அனுப்புகிறேன் தனியாக. السلام عليكم ورحمة الله. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن
إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون صدق الله العظيم. அல்லாஹ்வின் மிகப்பெரிய கிருபையினால் இன்றைய தினம் நமது ஊரில் 2 முக்கியமான நிகழ்வுகள் நிகழ இருக்கின்றன. ஒன்று, நமது ஊரைச் சேர்ந்த கல்விக்கடல் வான சாஸ்திர வல்லுநர் சர்தார் ஹசரத் அவர்களுடைய நல்லடக்கம் இன்ஷா அல்லாஹ் நுகருக்கு பின் நடக்க இருக்கிறது. அதே நாளில் நம்முடைய இளவல் இன்றைய தினத்திலே இங்கே ஆஃபிலாக பட்டம் பெற இருக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, இல்மு என்பதும் ஆலிம்கள் என்பவர்களும் புதைக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, அவர்கள் விதைக்கப்பட வேண்டியவர்கள் என்கின்ற கருத்தை வலியுறுத்தி தான் ஹசரத் அவர்கள் நல்லடக்கம் நடக்கின்ற அதே நாளில் நம்முடைய ஊருடைய இளவல் இங்கே ஹாபிஸ் பட்டத்தை பெற இருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய சில பிள்ளைகளை ஹாபிஸாக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலில், அப்போது இது போன்ற மதரசாக்கள் எல்லாம் நமது ஊரில் வசதியான முறையில் அமைந்திருக்கவில்லை. எனவே அவர்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய வெளியூர்களுக்கு கொண்டு சேர்த்து அவர்களை ஹாபிஸாக்க வேண்டும் என்று நான் சில மாணவர்களை தயார் செய்து அவர்களுடைய குடும்பத்தாரோடு பேசி 2 நபர்கள் அதற்கு முன்வந்தார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பரக்கத்தாபாத்தில் அந்த 2 மாணவர்களை ஒரு டிவிஎஸ் 50 வண்டியில பின்னாடி 2 மாணவர்களை ஏற்றிக்கொண்டு அவருடைய பாய், தலைவணி, பெட்டி, படுக்கை எல்லாவற்றையும் ஏற்றிக்கொண்டு நாங்கள் அங்கே கொண்டு போய் சேர்த்தோம். போய்கிட்டு இருக்கும் போதே திரும்ப பின்னாடி பார்த்துக்கிட்டோம், ஏன்னா பையன் பின்னாடி இருக்கிறாங்களா அப்படின்னு. அதில் அல்லாஹ்வுடைய கிருபையிலே ஒருவர் ஹாபிஸ் ஆகி இன்னொரு இடத்திலே அவர் ஆலிமானார். இன்னொரு மாணவர் வெறுமனே ஆலிமாக மட்டுமே ஆகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. இன்னொரு நபரை மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு மதரசாவுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். பஸ்ல போகும்போதே நான் ஒரு பக்கத்திலையும் அவரை நடுவில் உட்கார வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கத்திலையும் வச்சுட்டு போனோம். நான் கடைசி வரைக்கும் மதரசாவுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக குண்டு கட்டா தூக்கிட்டு போனோம். மதரசா கொண்டு போய் அவருடைய எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிந்து அவரை சேர்த்து விட்டு இரவு 12 மணிக்கு நான் என்னுடைய இல்லத்திற்கு வருகிறேன். வந்தவுடன் கேள்விப்படுகிறேன், அவர் அதற்கு முன்பதாகவே அவருடைய இல்லத்துக்கு வருகிறார். இப்படி ஒரு 18 வருடத்துக்கு முன்பதாக இப்படி ஒரு ஆவலில் ஆபிசாக வேறுடைய பிள்ளைகளை ஆபிசாக வேண்டும் என்கின்ற ஆவலிலே அன்றைக்கு நாம் செயல்பட்டோம். அல்லாஹ்வுடைய கிருபையிலே இன்றைக்கு நம்முடைய ஊரிலேயே அதற்கான வாய்ப்புகள் படித்துக் கொண்டே ஆபிசாகக்கூடிய பெரும்பாக்கியத்தினுடைய மாணவ கண்மணிகளை இன்றைக்கு பெற்றிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே பட்டத்தில் இருக்கக்கூடிய சல்மான், ஆபிஸ் சல்மான் அவருடைய முன்னணியை சேர்ந்த எல்லோருமே இடத்திலே குரானை ஓதியிருக்கிறார்கள். அவருடைய அப்பா அப்துல் அசீஸ் அவர்கள் எனக்கு ரொம்ப மகப்பத்தானவர்கள், தூய்மையான வாழ்வை மேற்கொண்டவர்கள், இலவசாக பல காரியங்களை செய்தவர்கள். நிறைய விஷயம் அவங்க குடும்பத்துக்கு தெரியும், நிறைய விஷயம் தெரியாது. எவ்வளவு தூய்மையான இலவசோடு அவர்கள் செயல்பட்டார்கள் என்பது அவருடைய குடும்பத்துக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அவர்களுடைய தூய்மையான எண்ணம், அவர்களுடைய அந்த துவா பழக்கத்தின் அடிப்படையில் அவருடைய பிள்ளை பேர்களை இன்றைக்கு ஆபிஸாக இருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே அந்த குடும்பத்திற்கு பெருமை, அவருடைய பெற்றோர்களுக்கு பெருமை. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒன்றை மட்டும் சொல்லி நான் விடுதலைக்கிறேன். ஆரம்பியில் அவுரங்கசீப் பாதுஷா அவர்கள் நமக்கெல்லாம் தெரியும். அவுரங்கசீப் பாதுஷா அவர்கள் நம்முடைய நாட்டை 49 ஆண்டுகள் ஆண்டவர்கள். அவருடைய இயற்பெயரே முஹிதீன் முஹம்மது. நபிகள் பெருமானுடைய பெயரையும் நபிகள்
ஆனால் உலகசி பாதுஷாவுடைய உலகத்தின் மிகப்பெரிய ஒரு வலிமை உள்ளது. 9 மாதங்களில் குர்ஆனை கற்ற தன்னுடைய தந்தை ஷாஜஹானை வந்து சொன்னார், அருமை தந்தையை உங்களுடைய பிள்ளையும் ஹாஃபிஸ் தான். உங்களுடைய பேரப்பிள்ளை மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளையும் ஹாஃபிஸ் தான். உங்களுக்கும் அல்லாஹ் அந்த மாநிலத்தை கொடுப்பதிலே தகுதிப்பட்ட व्यक्तिகள் என்று சொன்னார்கள் என்றால், நீங்க தினமும் ஒரு ஜூஸாவது ஓதி ஆகணும். என்ன சொன்னாங்க? ஒரு ஜூஸாவது தினமும் ஓதி ஆகணும். அது மட்டுமல்ல, நீங்க தேவனுடைய பணியிலே நிலைத்து இருக்கணும். அதே போன்றே அவர்களுடைய வாயினால், அவர்களுடைய கரத்தினால், தனது வாயினுடைய பரக்கத்தின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அப்படியே ஆக்கி வச்சாங்க. அப்ப எந்த நாடுகளுக்கு போனாலும் கூட ஒரு ஜூஸ் ஓதக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் தஆலா எனக்கு வழங்கிக் கொண்டே இருந்தார். அப்ப